Welcome to Abinivesh tube. Please see the video and like, share and subscribe and comment. இன்னைக்கு வந்து ஒரு ஹாரி பாட்டர் தீமா இருக்கும். இங்க பாத்தீங்களா மர்ச் பேக் டு ஹாக்வர்ட்ஸ். இந்த மர்ச்லாம் யார் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணதுன்னா பாருங்க, ஸ்பான்சர்ட் பாய் Oorsuthubhavan. இவங்க தான் நம்மளுக்கு நிறைய மர்ச்லாம் தராங்க. நான் கீழே கான்டாக்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 செகண்ட் சேலஞ்ச். வெல்கம் டு அபினிவேஷ் டூப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேற என்ன, சரி நான் இந்த இதில் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த வீடியோக்கு இப்போ நீங்கள் தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுத்தி விட்டுட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி இன்றைக்கி நம்ம என்னன்னா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஈஸி சேலட் எப்படி வந்து வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு ஈஸியான சேலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப வளர்ந்துருச்சுல. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடி வெட்டியிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் மேயோ, கார்ன், குக்கும்பர், ப்ரோக்கலி, அதுக்கப்புறம் கேரட், டொமேட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குக்கும்பர் சேலட் குக்கும்பர்னு தனியாக கேளுங்க, அப்போ தான் அது இன்னும் ஜூஸியாக இருக்கும். அப்படியே வந்து டொமேட்டோவில் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, சீட்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்கலியை வந்து பெருசாகவே வெட்டலாம். என் தம்பி சாப்பிட மாட்டான்னு தான் குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க. சரி இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். ஆனால் உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுருங்க. இப்போ குக்கும்பர் நல்லா பெரிய பாத்திரமா எடுப்பாங்க, அப்போ கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளி, டொமேட்டோ பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராக்கலி, நெக்ஸ்ட் ஸ்வீட் கார்ன். சரி வாங்க கலக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட், பெப்பர் தேவையான அளவுக்கு, நெக்ஸ்ட் மைனஸ். அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போதான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிடும்போது வரன்னு எல்லாம் ஸ்மூத்தியாக இருக்கும். கலக்கலாம். நல்லா கலக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாவ், சூப்பர் ஜூஸியாக இருக்கும். ஆலிவ் ஆயில் போடுறதுனால வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. ஷைனிங்காக இருக்கா. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோவில் தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.